என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கான அவசர செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யார் வீட்டிலும் நடக்காத ஒரு விஷயம் நாளை உன் வீட்டில் நடக்க காத்திருக்கிறது. என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகவே எப்பொழுதும் நான் உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு சொல்வதில் எல்லாமும் நீ உனக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எப்பொழுதுமே நிலையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த நேரம் அத்தனையும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கான ஒன்றை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் என்று முடிவோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் சொல்ல சொல்ல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஏற்படும் பொழுது அந்த விஷயம் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? யாருக்கும் யார் வீட்டிலும் நடக்காத ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையுமே நடத்தி உன் வாழ்க்கையில் எதையுமே உணர்த்தி என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க அவசரப்படுவதற்கு காரணம், நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீ எப்பொழுதுமே அந்த விஷயத்தினால் எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாமல் நமக்கு கஷ்டம்தான் வேதனைதான் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்க வேண்டி வருவதை நீ இன்னமும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை. இனி இவை எல்லாவற்றையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு வேண்டி உனக்காக உருவாக்கும் இந்த கால நேரங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஆசைப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இந்த தெய்வம் உனக்கென வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கே என்று மாறட்டும். இந்த தெய்வம் உனக்கு தருவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இந்த சூழ்நிலையிலிருந்து
இனி உனக்கு என்று என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் எப்பொழுதும் நீ நல்ல புரிதலோடு பெற்றுக்கொண்டாயானால் இந்த தெய்வம் உனக்காக நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மா உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை உன் முன்னால் முதலில் சொல்லிவிடுவேன். நேர்மறையான விஷயங்களை அதற்கு பின்னால் தான் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பேன். அதற்கு என்ன காரணம்? அதற்கான விஷயம் என்ன? ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதுதான். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ உனக்குள் சேர்த்து வைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகள் துன்பங்கள் என்று நீ நினைத்திருந்தாய் அல்லவா? உனக்கான வேதனைகள் என்று நீ நினைத்திருந்தாய் அல்லவா? அப்படி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இனிமேல் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அம்மா சொல்வது போல நீ ஆரம்பத்தில் அவ்வளவு துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய் என்றால் இனி வரும் நாட்களில் எல்லா சந்தோஷங்களையும் நீ காணப்போகிறாய். எல்லா மன நிம்மதியையும் நீ என்னவென்று காணப்போகிறாய். உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணரப்போகிறாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காணப்போகிறாய். பிரச்சனைகளை தாண்டி இனி நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணரப்போகிறாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் இனி எந்த ஒரு மாற்றங்களையும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடப் போவது கிடையாது. தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நடந்துவிடப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்வது போல யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் உனக்கு நடக்கும் என்றால் அந்த காரியத்தை நீ எப்பொழுதும் சரிபட புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை எப்பொழுதும் நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத சில விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்திட முடியாத பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கென்று என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட விஷயங்கள் பல இனி எப்பொழுதும் உனக்குள் உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வந்த எல்லா உண்மைகளும் நன்மைகளும் இனி உனக்கு என்னவென்று புரிய போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நான் உனக்காக எதையெல்லாமும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதையெல்லாமும் எப்பொழுதும் நீ நல்லபடியாக நடத்த வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயினுடைய அரவணைப்பினால் இத்தனை நாளும் என் பிள்ளை தன்னை தேடி வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கிறாய். உன்னை தேடி வந்த ஒவ்வொரு சோதனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்திருக்கிறாய். இனியும் அதுபோல உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று கடந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்போடு உன்னை நான் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைத்து வழி நடத்துவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். சரியானதொரு தேவைகளை
எப்பொழுதும் போல நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிடக்கூடாது. சுற்றி இருப்பதை எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலத்தை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய விருப்பங்களின் அடிப்படையில் உன்னை வழிநடத்த வரும். நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உன் கண் முன்னால் நிறுத்தும். ஆனால் அதே சமயம் அதை உடனடியாக உனக்கு கொடுத்து விடாமல் பல வேதனைகளையும் சோதனைகளையும் நீ தாண்டிய பிறகு உனக்கு கொடுக்கும் என்றால் அதற்கு முழுக்க காரணம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சரி அம்மா, நீயும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நானும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன் என்று வைத்துக்கொள். இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும், இனி இந்த வாழ்க்கையை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல எண்ணங்கள் என் பிள்ளைக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. பல உணர்வுகள் என் பிள்ளைக்குள் தோன்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வுகள் உனக்குள் வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்ற இந்த நிலையில் உனக்கு நான் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? அம்மா சொன்னது போல எல்லாவற்றிலும் இனிமேல் நீ தெளிவடைய போகிறாய். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள போகிறாய். உனக்கு நான் என்னவெல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு வந்து சேர்க்க எண்ணினாலும் அவை அத்தனையையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றியை புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றிலும் நான் வருவேன். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை உனக்கு நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி முழுமையாக நீ உன்னை புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ எப்பொழுதும் என்னை சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். என் குழந்தையே, தேவையில்லாமல் எதையாவது எண்ணி நீ பதறி இருந்தாலும், தேவையில்லாமல் எதையாவது யோசித்து நீ கலங்கி இருந்தாலும், இனி உனக்கு நடக்கும் விஷயங்களில் உனக்கான தேவைகளை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வருவதில் உனக்கு எப்பொழுதுமே நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்க பெறுவாய். அம்மாவினுடைய அன்போடு உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா நான் உனக்காக எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை நடத்தும் பொழுது அதிலிருந்து நீ நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமும் ஒரு நாள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் உன்னை நல்லபடியாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, நாளை அப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கிறாய் அல்லவா? நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் உனக்கு நடக்கக்கூடியதை நான் உறுதிப்படுத்தி உனக்கு சொல்லிவிடுவேன். உனக்கு நடக்கும் விஷயங்களை நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் வாழ்க்கையில் உனக்குள் தோன்றுகின்ற மாற்றங்களை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதில் இருந்து உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தை என் பிள்ளை எதிர்கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல திருப்பங்களை எப்பொழுதும் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை தனக்குள் தோன்றிய இது போன்ற உண்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம்
இனி என்ன நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காதே. உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம் உன் வீட்டில் நிற்கக்கூடிய தெய்வங்களை பற்றித்தான் அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் விநாயக பெருமானும் வராகி தேவியும் முருகப்பெருமானும் நின்று ஒரு மிகப்பெரிய காரியத்தை உனக்கு செய்து கொடுக்க போகிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீ வைத்த வேண்டுதல் உனக்கு சரியாக முன் வந்து நடக்கப் போகிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கு முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் எப்பொழுதுமே சரியாகவே முன்னிறுத்துகிறேன் என்றால் இவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல மாற்றங்களும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ தெரிந்து கொள்வாய். உனதான நேரங்கள், உனதான விஷயங்கள், உனதான புரிதல்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே என்று நீ எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் முழு மதிப்பை பெற்றுக்கொள்வாய். நாளை உன் வாழ்க்கையில் இந்த 3 தெய்வங்களும் முன் வந்து நிற்பது என்பது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாக நடந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல. இது உனக்காகவே தெய்வம் முன்னின்று நடத்திவிட துணிந்திருக்கிறது. உனக்காகவே தெய்வம் முன்வந்து இந்த விஷயத்தை நடத்திவிட எண்ணி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை நீ எப்பொழுதும் போல உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து விடுவாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருப்பது போல எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணை வருவது போல அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பது போல நீ மீண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கையை என் பிள்ளை மன நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான முழு மனநிலையை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் போல உனக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவாள் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். அது போதும். இனிமேலும் உனக்கு எந்த நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை அழுத்தமாக உனக்கு சொல்கிறேன் என்றால் இது இப்படியே நின்று விடாது. உனக்கு உண்மையில் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தமாக இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை மறக்காதே. தெய்வம் வருவதும் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை கொடுப்பதும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் விஷயங்களையே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் காலநிலைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லாவற்றிலும் நல்லதொரு தீர்வுகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ வேண்டும். இந்த பிரத்யங்கரா அதற்கு உனக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீ முதலில் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்லிய பிறகு இனி எதையுமே யோசித்து நீ கலங்கி விடாதே.
நல்லதுதான் உனக்கு எப்பொழுதுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.